வெஜ் சில்லி ரெடி பண்ண போகிறோங்க. ஐயா செஞ்சு கொடுத்த இந்தியன் சைனா வெறுமே சூப்பரா இருக்குண்ணா. வணக்கம் கட்டுறது கையால நேயர்களே. இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்குண்ணா. இப்போ நம்ம வெஜ் சில்லி ரெடி பண்ண போகிறோங்க. இந்த வெஜ் சில்லிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு துருவலில் வச்சு துருவிய கோஸு, கேரட்டு, நல்லா மெசிச்சு வச்சுக்கிற பச்சை பட்டாணி, இது மூணுத்தையும் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சுக்கணும். இது கூட நம்ம தேவையான அளவு சுவைக்காக உப்புத்தூள், மிளகுத்தூள், ப்ளஸ்ஸு வாசனைக்காக ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சு தான் உங்களுக்கு எந்த வடிவில் வேணால் பிடிச்சிக்கலாம். நீங்கள் ரவுண்டாகவும் பிடிக்கலாம், ஒரு ஃபிங்கர் ஃபிஷ் மாதிரி நீட்டாக பிடிக்கலாம், பேரல் மாதிரி பெருசாகவும் பிடிக்கலாம். எந்த வடிவத்திலும் பிடிச்சி நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுக்கிறது தான் இந்த வெஜ்ஜு சில்லி. உங்கள் வீட்டு கிச்சனில் எப்படி செய்யறது தான் இன்றைக்கி நாங்கள் காணொலியாக காட்ட போகிறோம். இந்த இண்டோ சைனீஸ் வெஜ் சில்லியோடு சேர்த்து என்னெல்லாம் கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அருமையான மீன் மேக்கரை போட்ட நெய் சோறு, அது கூட வெஜிடபிள் குருமா, தயிர் பச்சடி, பைனாப்பிள் கேசரி, வாழைப்பழம், இது எல்லாமே கொண்டு போய் தெய்வ குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோங்க. குழந்தைகளுக்கு இந்த பிரியமான விருந்து வைப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திரு சுரேஷ் அவர்களின் பிறந்த நாளுக்காக வாழ்த்தி உணவு கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா மாலதி அவர்கள், அப்பா சண்முகம் அவர்கள், மனைவி ஜெனிஃபர் அவர்கள், மகன் சாஸ்தா இசக்கி மற்றும் குடும்பத்தார் சிங்கப்பூர்லேருந்து இந்த உணவு கொடுக்குறாங்க. இன்று பிறந்த நாளுக்கான அந்த நல்ல உள்ளங்கள் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று 100 ஆண்டு காலம் வாழ்ந்து ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும்னு கட்டுறது கையிலும் குடும்பத்தின் சார்பாகவும் நீங்கள் பசியார போகிற கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி பர்த்டே அண்ணா. சார், நான் சமூக மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறேன்னா, சமூக மக்கள் எந்த சமூக மக்களை கேட்குறீங்க? எந்த சமூக மக்களை கேட்குறீங்க? உலகத்தில் வாழும் தைரியம் தான் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது 3 சமூகம். ஒன்று ஆண் ஜாதி, ஒன்று பொன் ஜாதி, ஒன்று பெண் ஜாதி. குடல் சண்முகம் ஒருத்தர் தான் தெரியுமா நம்மகிட்ட? நான் விதவி பெண்கள் எதிரில் வந்தால் அபசகுனம் நினைக்கும் சமூகமே, உங்கள் எண்ணங்கள் சரியாக இருந்தால் எல்லா சகுனமே நல்ல சகுனம் தானா? கஷ்டப்பட்டு மெமரி பண்ணிட்டு ஸ்கூலில் ஒப்பிப்பாங்க பார்த்தீங்களா? ஏந்திர இதுக்கு ஆன்சர் சொல்லணும். விதவை பெண்கள் எதிரில் வந்தால் அபசகுணமாக நினைக்கிறாங்க சில பேர். சில பேர் இல்லை, நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்க எண்ணங்கள் சரியாக இருந்தால் எல்லா சகுனமும் நல்ல சகுனம்னு சொல்லலாம். ஓ, அப்படி சொல்ல வரீங்க. எண்ணத்தை மாற்ற கணவனை இழந்தவங்களாம் குடும்பமே பார்த்துக்கிறாங்க. இன்றைக்கி பல பேர் வேலைக்கு போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களாம் கணவரை இழந்தவங்களாம் கூட தெரியாது. கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க எல்லாமே சொந்தக்காரங்கள்லாம் எந்த பெண்களையும் பழைய காலத்தில் வீட்டில் அடைச்சி வைக்கிற மாதிரிலாம் அடைச்சி வைக்கல, சுதந்திரமாக விட்றாங்க. அந்த சுதந்திரத்தை அவங்க கரெக்டாக பயன்படுத்தி அவங்களோட வாரிசுதாரர்களுக்கு எவ்வளோ பெண்கள் வேலை செய்கிறாங்க. அதுக்கும் நான் ஒன்று வச்சுருக்கேண்ணா. விதவி பெண்களின் ஆடை வெள்ளை என்றால் அந்த பெண் மல்லிகை பூவும் சூடலானா? ஐயா வேலாட்டாரு. நம்ம தேவையான பெண்கள் பார்க்கலாம் வாங்க. செக்கெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், சீரகம், மிளகுத்தூள் இடிச்சது, கருவேப்பிலை உருவிது, சர்க்கரை எண்ணி கொண்டாந்து வச்சது, கோசு நல்லா வெட்டி வச்சது, இஞ்சி இடிச்சது, பூண்டு இடிச்சது, வெங்காயத்தாள், லீக்ஸுக்கும் வெங்காயத்தண்டுக்கு என்ன வித்தியாசம்? வெங்காயத்தாளுன்றது ஸ்ப்ரிங் ஆனியன், அது தனிங்க. லீக்ஸுன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஏஷியா கண்ட்ரியில் பயன்படுத்துகிற வெங்காய ஃப்ளேவருக்கு தண்டு. அது நம்ம எப்படி பெரிய வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் பயன்படுத்துகிறோமோ அந்த வாசனைக்காக அவங்க லீக்ஸ் பயன்படுத்துவாங்க. நம்ம ஏஷியாவில் தானே இருக்கோம். நம்மளும் ஏஷியா தான். சிங்கப்பூர், மலேசியா, சைனா. அவங்க பச்சை மிளகாய் கீச்சி வச்சது, வெங்காய தண்டு, பச்சை குடமிளகா, வெங்காய இதழ்கள்ண்ணா, இது பச்சை பட்டாணி இடித்து வச்சது, தனி மிளகாத்தூள், மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தூள் உப்பு, சோயா சாஸு, ரெட் சில்லி சாஸு, டொமாட்டோ சாஸு, கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்குறோம், பொடிசாக வெட்டின பெரிய வெங்காயம். ஒரு 15 பீஸு இந்த வெஜ்ஜு சில்லி பண்ணுற அளவுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவு கேரட்டை நல்லா துருவிங்க. அதே மாதிரி கோஸ், ஒரு அரை கோஸ், நல்ல பெரிய கோஸ் எடுத்து ஒரு பாதியாக கட் பண்ணி அதை நல்லா துருவி சேர்த்துங்க. ஒரு 200 கிராம் கேரட் துருவி வச்சது, அரை கோஸு, ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுக்கிற நீங்களாம் மிக்சியில் போட்டு கூட ஒரே ஒரு ஓட்டு கூட ஓட்டிக்கலாம். பச்சை பட்டாணி ஒரு 100 கிராம் அளவு சேர்த்துங்க. வாசனைக்கும் ப்ளஸ்ஸு செரிமானத்தன்மைக்கும் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துங்க. மிளகுத்தூள், இடித்த மிளகுத்தூள் காரத்துக்காக, சுவைக்கேற்ப உப்புத்தூள், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துங்க. ஒரு 150 கிராம் மைதா, இதெல்லாம் புடிமானத்தன்மைக்கு, ஏன்னா எண்ணெயில் பொரியும் போது பிரியக்கூடாது. அதே 150 கிராம் சோள மாவு, இதெல்லாம் சேர்த்தா தான் நல்லா டைட்டாக வரும், நல்லா முறுமுறுப்பாக நமக்கு கிடைக்கும். இந்த காய்கறியில் அந்த கேரட், கேரட்டு, அந்த பச்சை பட்டாணி, கோஸ், இதெல்லாம் நம்ம பிசையும் போது ஈரம் விட ஆரம்பிக்கும். அந்த ஈரத்தோடைய இந்த மாவோடு சேர்த்து நல்லா ஒரு கெட்டி பதமாக நல்லா பிசைஞ்சிக்கணும். தண்ணி கிண்ணி சேர்க்கக்கூடாது ஐயா.
மாவெல்லாம் சேர்த்து நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து அது வேண்டிய வடிவில் நம்ம வந்து பிடிச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு தட்டு எடுத்துங்க. தட்டில் வந்து கொஞ்சம் மைதா மாவை டஸ்ட் பண்ணிங்க, மேலே வந்து தூவி விட்டுங்க. அப்போ தான் நம்ம உருட்டி உருட்டி வைக்கிறது ஒட்டாமல் வரும். ஸோ இந்த கேப்பில் எண்ணெயை நம்ம சூடு பண்ணிக்கிட்டு அப்படியே ஒருத்தவங்க உருட்டுவாங்க, ஒருத்தவங்க எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டே இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் மைதாவை மைதா மாவு எடுக்கிறீங்க, எடுத்து தாம்பூலத்தட்டை டஸ்ட் ஆகுறீங்க. இல்லை, அப்போ தான் ஒட்டாமல் வரும். தம்பி தான் உருட்டுறாரா? ஆமாம். உருட்டுறதுல ஸ்பெஷலாச்சு அவரு. தண்ணியை தடவிட்டு கையில் இந்த மாதிரி பேரல் பேரல் பால் கொல்லக்கட்டையில பெரிய சைஸாக உருட்டிக்கிறீங்க. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ பிடிங்க. ஹார்ட்டு கூட போடலாம். ஆட்டு குடும்பம் ஆமாம் போடலாம். காந்தி 10 ரூபா நோட்டில் சிரிக்கிறாரு, 50 ரூபா நோட்டில் சிரிக்கிறாரு, 100 ரூபா நோட்டில் சிரிக்கிறாரு, 500 ரூபா நோட்டில் சிரிக்கிறாரு. நம்ம மக்கள் மட்டும்தான் நோட்டுக்கு ஏற்ற மாரி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இப்போ அங்கே போய் இதான் பார்த்துட்டு வந்திருக்கானே. கடவுளின் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பீஸுக்கு மேலே இப்போ நம்ம பொரிச்சு ரெடி பண்ண போகிறோம். அந்த அளவுக்கு நம்ம காய்கறிகள்லாம் காலையிலேருந்தே கட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம பொரிக்க போகிறோம். நான் இந்த நேரத்தில் ஒரு பாட்டு பாடலான்னு இருக்கேன். என்ன சூடுற நேரத்தில் ஒரு பாட்டு வந்து சூடுற நேரமா? என்ன சூடுறியா? என்ன சூடாகிற நேரத்தில் கிட்ட நின்னாலும் கிச்சு பண்ணாலும் கோவப்பட மாட்டா செல்லம், பிடிச்சு நின்னா தன்னாலும் தள்ளி போனாலும் வருவேண்டி பின்னாலும் உன்னை பெத்த அப்பா என்ன கழுத்த நெரிச்சு கொன்னாலும் கலரில் கருப்பாங்கலையாத இடுப்பா பார்த்ததுமே என் மனசு பத்தி கிச்சி நெருப்பா, என்ன நம்பி வந்தாச்செல்லாம் பார்த்துக்குவேன் பொறுப்பா, என்ன நம்பி வந்தாச்செல்லாம் பார்த்துக்குவேன் பொறுப்பா. என்னடா கோச்சிட்டு போயிட்டா? இல்லை அது சும்மா சமைக்கிற சுவையை எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்திருக்கடா. நீ உன்னோட பாடல் கேட்டு வரலையா? ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி மாவை வந்து மேலே அடித்து வச்சுருக்கோம். எண்ணெய் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா சூடு வந்து போச்சு. இப்போ அழகாக சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிடுவோம். போட்ட உடனே கிண்டிடாதீங்க, கொஞ்சம் விட்டுட்டு அழகாக கிண்டிக்கலாம். அப்படியே ஒன்று ஒன்றா திருப்பிக்கிறேன். இந்த மாதிரி வரணும். கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டதால இந்த மாதிரி உடையாமல் இருக்குது. உடனே போட்ட உடனே நம்ம கிண்டிட்டோன்னா உடச்சிது. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக கோல்டன் கலர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரணும். ஸோ அதனால தான் அந்த சோள மாவு அந்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த கோல்டன் கலர் கொடுத்துரும். ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணோன்னா உள்ளே இருக்கிற காய்கறிகள்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா வெந்து நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே ஒவ்வொரு செட்டாக போட்டு எடுத்துகிட்டு இருக்கையா? இப்போ தான் போட்டீங்க, அதுக்கு ஒவ்வொரு செட்டாக போடுறீங்க. அங்கே பாருங்கள் பக்கத்தில். அப்போ முடிச்சிட்டிங்களா? அவ்வளோதாங்கய்யா. இந்த மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வண்ணம், இந்த முறுமுறுப்பு, உள்ள எல்லா காய்கறியும் அட்டகாசமாக வெந்து வந்துடும். இந்தோ சைனா வெட் சில்லி இப்போ ரெடி பண்ணிக்கின்னு இருக்கோம். முதல்ல நம்ம எல்லாம் ரெடி பண்ணி பொரிச்சு வச்சாச்சு. இப்போ அதுக்குள்ளே செய்முறையை பார்க்கலாமா? ஒரு சைடு நம்ம தம்பி சொன்ன மாதிரி வெஜ் சில்லி சூப்பராக பொரிச்சு வச்சாச்சு. அடுத்த சைஸு சைஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். பெருசாகவும் இருக்கக்கூடாது, சின்னதாக இருக்கணும்னா ஒரு நடுத்தரமாக இருக்கணும். சைஸாக இருந்தாலும் சரி, பட் வயசாக இருந்தாலும் சரி. உருளையை வச்சாச்சுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 100 ml நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். அதுக்கு ஓசாமியா எண்ணெய் மிதமான சூட்டில் ஒரு 20 கிராம் இடித்த பூண்டு, ஒரு 30 கிராம் இடித்த இஞ்சி. தீயக்கூடாது. மிதமான சூட்டில் அந்த எண்ணெயில் இந்த வாசனை நல்லா பரவணும். ஒரு சின்ன கையளவு கருவேப்பிலை சேர்த்துங்க. கை சின்னதாக அளவில் இருக்கணுமா? கருவேப்பிலை சின்ன இல்லைப்பா, நம்ம கையில் சின்னதாக எடுக்கிற அளவு. வெங்காயத்தால் தண்டு ஒரு 4-5 தண்டு இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துங்க. ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி இதழாக கட் பண்ணி சேர்த்துங்க. விட்டு விடுங்க. வா ஆசனை அப்படியே வேற லெவலில் இருக்குண்ணா. பெரிய குடமிளகா, ஒரே ஒரு குடமிளகா, அதுவும் இந்த மாதிரி கட் பண்ணிங்க. சைனீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. வாசனை மட்டும் யாருன்னா போதும். கலர் காம்பினேஷன் தானே உள்ள சுவைக்கும், பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் ஆகும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள். நம்மளுடைய வரமிளகாய் குழந்தைங்க இருந்தால் கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துப்போம், வேணுன்னா சேர்த்துப்போம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு லைட் சோயா சாஸ். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பழுத்த மிளகாய் சாஸ். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தக்காளி சாஸ். 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை.
சமையலில் சுகர் இருக்கணும், லைஃப்பில் ஃபிகர் இருக்கணும். எப்பயுமே நான் கூட இருப்பேன், கவலைப்பட. வேற ஃபிகரா? நான் இருக்கிற முடியாது, நடக்க விட மாட்டேன். ஓ அப்படி சொல்லுறீங்க. என் சங்கத்துல இருந்து யாரும் போகக்கூடாது. நல்லா நான் ஒத்துக்க மாட்டேன். பாருங்கய்யா, பார்க்கும்போது எப்படி இருக்குது பாரு. இந்த வெங்காயம், குடமிளகா இதெல்லாம் ரொம்ப வதங்கவே கூடாது சைனீஸை பொறுத்த வரைக்கும். அந்த கிரன்ச்சினஸோடு சாப்பிட்றது தான் சுவையே. ஸோ அதனால் ரொம்ப நம்ம குக்கிங்கில் பண்ணுற மாதிரிலாம் வதக்கிடாதீங்க. இந்த மாதிரி பண்ணாலே போதும். சாஸ் இந்தளவு திக்கில் இருக்கணும். இப்போ நம்ம பொரிச்ச நம்மளோட வெஜ்ஜை சேர்த்துக்கிறோங்க சில்லியில். ஐயா அப்படியே சாஸ் எல்லாத்துலேயும் மேலே பரவணும். ஒவ்வொரு வாய்க்கும் அந்த இஞ்சி பூண்டு அந்த சாஸு எல்லாமே என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். ஓகேவாண்ணா? வேற லெவலில் இந்தியா சைனா வேற லெவல் தான். அடுத்தது ஐயா, அடுத்தது ஒரு 3 பச்சை மிளகாவை 2 கீரி சேர்த்துங்க. குழந்தைங்களுக்குன்றதால கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோ. நான் தம்பி சொல்கிறேன், கண்டிப்பாக நீ உன் சுவைக்கு எதிர்பார்க்கக்கூடாது. லீக்ஸ் இலங்கையில் அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. லீக்ஸ் வெங்காயத்தாள் இதையும் பொடியாக கட் பண்ணி அப்படியே அலங்காரத்துக்கு. இண்டோ சைனீஸ் வெட் சில்லி பக்காவாக ரெடி ஆயிருக்குன்னா சுவையும் பார்க்கும்போது நல்லா இருக்குது. சுவை பார்க்கும்போது சமையலை பார்க்கும்போது நல்லா இருக்குது. சாப்பிடணும்னு நினைக்கும் போது தான் உள்ளுக்குள்ளே என்னென்னமோ தோணுது. இந்த சூடோடு அந்த வெங்காயத்தாள் அந்த லீக்ஸ் அந்த மனம் வந்து அந்த சூட்டில் அப்படியே இழுத்து ஃபுல்லாகவே வாங்க நம்மள வாங்குன்றதா. தரமான பைனாப்பிள் கேசரி திராட்சை முந்திரையோட தயாராகிடுச்சா? தம்பி சிறப்பு தம் போட்டுருக்கீங்களா? தம் போட்டிருக்கானே, முடிச்சிருவோமா? மீன் மேக்கர் வெஜ் பிரியாணி சிறப்பாக வந்து விட்டது. இன்னும் வாசனை இன்னும் மேன்மேல கூட்ட நெய் ஊற்றிக்கிறோண்ணா. வெறும் நெய் மட்டும் இல்லைண்ணா, அது கூட இன்னும் மல்லி புதினா அப்படியே தூவுறீங்க. சில்லி ரெடி ஆகி இப்போ சீனா வர பக்குவத்தில் இருக்குது. நம்மளோட வெஜ் சில்லி ரெடி ஆகிடுச்சு. இதே நேரத்தில் நம்மளோட மீல் மேக்கர் புலாவ் அதுவும் சூப்பராக ரெடி ஆகிடுது. ரெண்டுத்தையும் வச்சு ருசிக்க போகிறோம். பேசுங்க ஐயா, நீங்கள் பேச நாங்கள் சாப்பிட்டுருவோம். முதல்ல வெங்காயத்தையும் கொட்டை மிளகாவையும் அந்த கிரன்ச்சியோடு எடுத்து இந்த மாதிரி சாப்பிட்டா வரணும். நல்லா சாப்பிட்டா செம்மையாக இருக்குது. காய்கறிகள் எல்லாம் கலந்து சாப்பிட்டா செமையாக தான் இருக்கும். சாப்பிட்டானா அந்த சாப்பிட்டா புசு 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 புசுன்னு ஒரு வாய் சோறு, ஒரு துண்டு மிளகா, ஒரு பெரிய சில்லி. ஐயா செஞ்சு கொடுத்த இந்தியன் சைனா வெறுமே சூப்பராக இருக்குண்ணா. சாஸ் எல்லாம் போட்டு அட்டகாசமாக சும்மா ஒரு லெவல் பண்ணிட்டார். இன்றைக்கி நம்ம சேர்த்த காய்கறிலாம் பார்த்துருப்பீங்க. பச்சை பட்டாணி, கோஸு, கேரட்டு இதெல்லாம் வந்து பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நல்லா துருவி ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாக நல்லா காரஞ்சாரமாக ஒரு சைனீஸ் சாஸோட நம்ம இந்தியன் மசாலாவோட சேர்த்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால அது உள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. நிச்சயமாக சாப்பிட்ருவாங்க. ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும். ஒரு அட்டகாசமான ஸ்டார்டர் ரெசிபி இது. அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணி டெஃபினட்டாக சாப்பிடுவாங்க. இவ்வளோ சூப்பரான விருந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து கடையில் குழந்தைங்களுக்கும் கொடுத்தது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா திரு சுரேஷ் அவர்களின் பிறந்தநாளுக்காக இந்த உணவு வந்து அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க. சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. இப்படியே நாங்கள் விட்டால் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சு கடவுளோட குழந்தைங்களுக்கு கொண்டு போய் டைரெக்டாக இரவு விருந்து வைக்கிறோம். ஆமாண்ணா, இரவு விருந்து கொண்டு கொடுக்கணும்ண்ணா. இரவு விருந்து நம்ம குழந்தைகளுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்னென்ன பார்க்கலாமா? கண்டிப்பாக நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி, வாழைப்பழங்கள், ஸ்டார் ஹோட்டல் வெஜிடபிள் குருமா, வெங்காய பச்சடி, நம்ம இண்டோ சைனீஸ் வெஜ் சில்லி, மீல் மேக்கர். நான் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கூறிய அன்பு ஆண்டவரே, இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு குழந்தை சுரேஷை உமது கருத்திலே தருகிறோம் தகப்பனே. தாயின் கருவில் உருவானது முதல் இந்நேரம் வரை அந்த மகனுக்கு செய்து வருகின்ற அளவற்ற அன்புக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும்
நல்ல பெற்றோரையும் உடன் பிறப்புகளையும் உறவுகளையும் கொடுத்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவருடைய பெற்றோரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பெற்றோர்கள் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொழிலிலே முன்னேற்றத்தை தாரும். பெற்றோர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தை தாரும் ஆண்டவரே. எந்த கருத்துக்காக இந்த குழந்தைகளுக்கு இந்த இரவு உணவு அளிக்கிறார்களோ அவருடைய உள்ளத்தின் உணர்வுகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே. உமது திருக்குடும்பம் போல இவருடைய குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். பாப்பா நல்லா இருக்கு. சாப்பாடு எப்படி இருக்கு பிரதர்? சாப்பாடு நல்லா இருக்கு. சுரேஷ் அண்ணாவுக்கு பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்கு. பிறந்தாள் வாழ்த்துக்கிறேன். சாப்பாடு நல்லா இருக்கு. வெத்து நல்லா இருக்கு. பிறந்த நாள் வாழ்த்துக்கிறேன். சாப்பாடு நல்லா இருக்கு. பார்த்துருப்பீங்க இந்த இரவு விருந்து இவ்வளோ சிறப்பாக குழந்தைங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. இவ்வளோ சந்தோஷத்துக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்று பிறந்தநாள் விழா காணும் திரு சுரேஷ் அவர்கள் தான். அவர்களும் அவர் குடும்பத்தார்களும் இந்த உணவை சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி உதவிகளை நீங்களும் செய்யணும்னா கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லேயே ஐடி இருக்கு, கட்டுறது கையில் பாண்டி, அதையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.